இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே முதல்ல எங்கே இருக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் ஜிஹெச்சில் இருக்கிறோம். இந்த ஜிஹெச்சில் வந்து எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டிஜே அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து குடியரசு தினம் முன்னிட்டு 72ஆம் ஆண்டு குடியரசு தினம் முன்னிட்டு இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகளாக சேர்ந்து ஒன்றாக நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த ரத்ததான முகாம் எப்படி நடைபெறுது, நமக்கு யார் நிர்வாகிகள்லாம் எப்படி பண்ணுறாங்க, அந்த ரத்ததானம் யார் யாரை கொடுக்குறா அப்படின்றத முக்கியமாக நம்ம ஜிஹெச் நடைபெற கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு உள்ளே வந்துட்டிங்கன்னா யார் யார் ரத்தம் கொடுக்குறா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது சுமார் ஒரு 18 வயசு மேலே அவருக்கு தான் நினைச்சாங்க ரத்த தானம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். ரத்த தானம் கொடுக்குற யார் யார் அப்படின்றத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து அந்த ரத்த தானம் கொடுத்த பிறகு அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், ரத்தம் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக கீத்தம்பழம், ஜூஸு, தண்ணி பாட்டில், சோனப், இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸு, பிஸ்கட்டு, பழங்கள் இந்த மாதிரி வகையை கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ரத்தம் தெம்பு கிடைக்கணும் அப்படின்றத பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நபரும் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிக மக்கள் வந்து இங்கே வந்து ரத்த தானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இது வந்து மிக பெரிய விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கால சூழல் காலங்கள் வந்து என்ன மாதிரி விஷயம் நடைபெறும் சொல்ல முடியாத சூழ்நிலை. இன்னைக்கு நிறைய பேர் வந்து நான் ரத்த தானம் கொடுக்கணும், நான் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ரத்த தானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறோம். பக்கத்து பக்கம் இங்கே வந்து இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் எல்லாருமே கொடுக்குறாங்க. முஸ்லீம் மட்டும் இல்லாமல் இது முஸ்லீம் எடுத்து நடைபெறி கொண்டு இருக்கிறார். இருந்தாலும் இங்கே நாங்களும் இந்து, முஸ்லீம் என்ற ஒன்று பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து நான் ரத்த தானம் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பக்கத்தில் இருக்காப்புல பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த தானம் கொடுக்குறவங்களை பார்த்துருக்கோம். ரத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அவங்களையும் பார்த்தோம். சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க மக்களுக்கு அப்படின்ற கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம். என்னுடைய பேர் இர்ஃபான். நான் வந்து கீழக்கரை. இது வந்து நல்ல விஷயம்னு நினைக்கிறேன்னா, இது வந்து நிறைய மக்கள் வந்து இதனால் பயனடைகிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து ஒரு மனுஷரை வாழ வச்சா உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மனிதரை வாழ வைக்கிறேன்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது. இது வந்து மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் இஸ்லாம். அதாவது நிறைய நன்மை மக்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். மார்க்கத்து சார்பாக நாங்கள் கொடுக்குறோம். மார்க்கத்து அடிப்படையில் வந்து நான் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இது போதாமல் வந்து நல்ல ஒரு விஷயம் கருத்துக்கள் இருக்குது. சுமார் உங்களுக்கு எத்தனை வயசு பிறகு இருக்கும்? 19. அதாவது 12 வயசுக்கு கீழே மேல்பட்டவங்களுக்கு ரத்தம் கொடுக்குறாங்க. முன்முறை வந்து பார்த்தீங்களா, அவங்களுக்கு உண்மையிலே அது பெரிய விஷயங்க. வந்து ரத்தம் தானம் கொடுக்கணும், நான் வந்து கொடுக்க வரேன் முன்னால் வராங்க பார்த்தீங்களா, அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். உண்மையிலே ஏன் சார்பாகவும் எனது யூடியூப் சார்பாகவும் நன்றி எடுத்துக்கணும். நம்ம பேசிக்கொண்டு இருக்கணும். அதாவது ரத்த தானம் கொடுத்தவங்க அவங்க என்ன மாதிரி நினைக்கிறாங்க, அவங்களோட கருத்து என்ன, மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்கள், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கப்பட்டதுன்னு கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். அஸ்ஸலாமு பாய். வலைக்கும் அஸ்ஸலாம் பாய். உங்கள் பேர் பாய்? என் பேர் நசீம் ஃபைஸ் பாய். இந்த ரத்த தானம் கொடுத்தீங்க, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு கருத்தில் என்ன, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பாய், இந்த ரத்த தானம் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா அதிகமான நன்மைகள் இருக்குது. அது நம்ம நிறைய மக்களுக்கு வந்து அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இளைஞர்கள் அனைவரும் வந்து செய்யறாங்க, ரத்த தானம் கொடுக்குறதுல வந்து போட்டி போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய இயக்கங்களும் சரி, தன்னார்வல தொண்டர்களும் சரி, தானே முன் வந்து என்ன செய்கிறாங்க, அதிகமாக ரத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கீழக்கரையில் அந்த அளவுக்கு அதிகமாக ரத்த தான பணிகள் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. முன்னே இருந்ததுக்கு நிறைய மாற்றங்கள் தான். இப்போ நம்ம ரத்த தானம் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல தான் பாதுகாத்துக்கிறோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ 3 மாதத்துக்கு உதவி ரத்தம் கொடுக்குறதுனால பார்த்தீங்கன்னா பழைய ரத்தம் ஃபுல்லாக வெளியே போயிட்டு புது ரத்தம் நம்மளுக்கு உருவாகுது. அந்த உருவாகிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தேங்கி கிடக்கிற நீர், சாக்கடை, அதில் தான் அதிகமான கொசுக்கள் இருக்கும். இதை ஓடுற தண்ணியில் பார்த்தீங்கன்னா எந்த அழுத்தமே இருக்காது. அதே போல தான் நம்ம உடம்புல தேங்கி கிடக்கிற ரத்தத்தினால தான் அதிகமான ஒரு அசுத்தமான ஒரு நோய்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. இதே நம்ம வந்து 3 மாதத்துக்கு ரத்தம் கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
அந்த நோய் சக்தியும் அதிகமாகும். ஏன்னா இது தேங்கி கிடக்கிற ரத்தம் தானே உங்களுக்கு வந்து பாதிப்பு நோய் எல்லாமே வருது. நீங்கள் 3 மாதத்துக்கு விட ரத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் ரத்தம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக உருவாகிடுது. பாதி பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரத்தம் கொடுத்துட்டேன்டா ரத்தம் திருப்பி உருவாடுறதுக்கு அது ஒரு 3 மாதம் ஆயிரும், 4 மாதம் ஆயிரும், அப்போ நான் என்ன செய்ய, எனக்கே ரத்தம் ஏற்றணுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் அது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் ரத்தத்தை இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாளைக்கே உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து உற்பத்தி ஆயிடும். ஏன்னா உங்கள் உடம்புலேருந்து 1 லிட்டர் ரத்தத்தை எடுக்கிறது இல்லை, 300 ml மட்டும் தான் எடுப்பாங்க. அதனால உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. நீங்கள் 300 ml கொடுக்கறதுனால உங்களுக்கு தான் நல்லது. உங்களுடைய ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டு கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா இளமையாகவே இருக்கும். இந்த பிளட்டு கொடுக்கறதுனால கொலஸ்ட்ரால் நிறைய இதுங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் நிறைய ஒரு டிசீஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றும் இந்த ரத்தம் கொடுக்குறது. இந்த பிளட்டு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒரு பிளட்டு கொடுக்குறேன்டா, அந்த ரத்தம் கொடுக்கறதுனால 3 பேர் உயிர் காப்பாற்றப்படுதுன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. ஆமாம். அப்போ அதனால பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் என்ன செய்யுங்கன்னா ரத்த தானத்துக்கு வந்து அதிக முன்னுரிமை கொடுங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற ரத்தம் பார்த்தீங்கன்னா 3 பேர் உயிரை வந்து காப்பாற்றப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம சும்மா ரத்தம் தான் கொடுக்குறோம், அந்த ரத்தத்தினால 3 பேர் உயிர் காப்பாற்றப்படுதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம காசோ பணமோ பொருளோ எதுவுமே கொடுக்கல, வெறும் நம்மளுடைய ரத்தம் மட்டும் தான் கொடுக்குறோம். அதில் 3 பேர் உயிர் காப்பாற்றப்படுது. அதை வந்து மைண்டில் வச்சு யார் யாரெல்லாம் வந்து கொடுக்குற பயப்படுறீங்களோ அவங்களாம் தாராளம் வந்து முன்னுரிமை எடுத்து கொடுங்க. ஏன்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு தான் வந்து பல பேரோட உயிரை காப்பாற்றும். இஸ்லாம் வலைக்கும். ரொம்ப நன்றி. அவங்க எப்படி இருக்கப்பட்டது, அவங்க மக்களுக்கு என்ன விரும்பி சொல்லப்படுகிறாங்க என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம பக்கத்தில் ஒரு நபர் இருக்காங்க, வாங்க பேசலாம். அஸ்ஸலாமு பாய். இஸ்லாம் பேர் பாய் என்ன? முகமது ஷேக். நான் இமாமா இருக்கிறேன். அதாவது நம்ம தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக குடியரசு தினமோ அல்லது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்தந்த நாளை குறிப்பிட்டு நம்ம ரத்தத்தை கொடுத்து மக்களுடைய உயிரை நம்ம பாதுகாக்கிற பணியில் நம்ம ஈடுபட்டுருக்கோம், தொடர்ச்சியாக ஈடுபட்டுருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். இஸ்லாம் இதை தான் சொல்லுது. ஏன்னா ஒரு உயிரை யார் வாழ வைக்கிறாரோ ஒட்டுமொத்த உலகத்தையும் வாழ வைத்த நன்மையை வந்து கிடைக்குது. நான் இப்போ நான் என்னுடைய ரத்தத்தை கொடுத்து நான் பிற மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற இஸ்லாமியர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு கடமை. அந்த கடமை நிறைவேற்ற அடிப்படையில் நாங்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து, இப்போ இளைஞர்கள் மற்றவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இப்போ நம்ம ரத்த கொடுத்துட்ருக்கிறோம். தொடர்ச்சியான இந்த மரவர ஆட்கள் கொடுப்பாங்க. அது தொடர்ந்து நிறைய பேர் பயப்படுறாங்க, ரத்தம் கொடுக்குற பயப்படுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன சொல்லுங்கள்? இல்லை, அவங்க தாராளமாக கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அது உடல் ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தடுத்து வாழ்க்கைக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். மற்றபடியில் மார்க்கம் இஸ்லாம் அதை தான் சொல்லுது. அப்படிங்கும் போது அது ஒரு நல்ல ஒரு காரியமாக தான் இருக்கும். அடுத்தடுத்த தலைமுறைகள் அதை பார்த்து மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். ஒரு அப்படி பேசிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எங்கள் பிஸ்மா நகர் கிளை வந்து பொறுப்பாளர் நிர்வாகி இருக்காங்க, அவங்கள்ட்ட பேச போகிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிஸ்மா நகர் கிளை பொருளாளர். சரி, இன்னைக்கு ரத்த தான முகாம் நடைபெறுது. நிறைய பேர் ரத்தம் கொடுக்குறாங்க, அதை பற்றி ஒரு கருத்து என்ன? பொதுவாகவே இந்த பயம் வந்து எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. இது ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இது வந்து எப்படின்னா ஒரு 45 கிலோ எடை இருந்தால் போதுமானது. இது இருந்தாலே போதுமானது. ரெண்டாவது வந்துக்கிட்டு 24 மணி நேரத்தில் அந்த ரத்தம் ஊறிடும். இது பொதுவாகவே இந்த பயத்தை போக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோடைய பிளட் கேம்ப் வந்துக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் ஆர்வத்தோடு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து தான் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் வந்து இதை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பயம் வந்துக்கிட்டு இதை வந்து பார்த்த உடனே நம்மளும் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. இந்த கேம்ப் நம்ம அடிக்கடி நடத்துறதுனால தான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கொடுக்கறதுக்கும் வாய்ப்பாகவும் இருக்குது. ரெண்டாவது பயமும் போகுது இதனால். ரெண்டாவது இது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. 24 மணி நேரத்தில் ரத்தம் ஊறிடுறேன். இது நார்மலாகவே நம்மளுடைய வழக்கத்தை நம்மளுடைய வேலைகளை நம்ம எப்பவும் போல செஞ்சுட்டே இருக்கலாம். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. இது அதாவது பார்த்தீங்கன்னா பயப்பட வேணாம், முன்னால் வந்து நில்லுங்க, நீங்கள் தைரியமாக ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்றத. நீங்கள் ரத்தம் கொடுத்த அடுத்த 20 நாள் உங்களுக்கு ரத்தம் ஊறின்னு சொல்லிருக்காப்புல. இது உண்மை, முழுக்க உண்மை. அடுத்து நீங்கள் பார்க்குற என்ன ஒரு முகம் போட்டாலும் சரி, ரத்தம் தானம் கொடுத்தாலும் கண்டிப்பாக நீங்கள் முன்னால் வந்து கொடுக்குறக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குங்க, வந்து பண்ணுங்க அப்படின்ற சொல்லிக்கா. ரொம்ப நன்றி. என்டிஹெச் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிஸ்மா நகர் கிளையிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்காங்க. அந்த நிர்வாகிகிட்ட இந்த முகம் எப்படி நடைபெற்று கொண்டிருக்கார்கள், இது எந்த மாதிரி நினைக்கிறீர்கள், அவங்களோட கருத்து என்ன அப்படி கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். அஸ்ஸலாமு பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரகாத்துஹு. இந்த ரத்ததான முகம் எத்தனை ஆண்டுகளாக செய்யப்படுகிறீர்கள், இது எப்படி நடைமுறைக்கு வருகிறது, இதை தொடர்ந்து உங்களுக்கு கருத்து என்ன, மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? 75வது இந்திய குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் கீழக்கரை அனைத்து கிளைகள் சார்பாக நடைபெறக்கூடிய இந்த இரத்த தான முகாம் என்பது நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நம்ம இந்த தினத்தில் இரத்த தானம் செய்கிறோம். இது நீண்ட நெடிய காலமாக நாங்கள் செஞ்சிட்ருக்கிறோம். எதற்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இந்திய சுதந்திர தினம், குடியரசு தினம் இரண்டுமே அந்த சுதந்திரத்தை அடிப்படையாக கொண்டு தான் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு.
இந்திய சுதந்திரத்தை பொறுத்தவரையிலும் முஸ்லிம்களுடைய பங்கு அளப்பெரியது. இன்னைக்கு அந்த எந்த அளவிற்கு நாம் செஞ்சிருக்கிறோம்னு சொன்னால், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, தங்களுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு. காரணம் அவர்களுடைய கொள்கை, அவர்களுக்கு இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய சில காரணங்கள். அதுபோன்று இந்த இரத்த தானத்தை பொறுத்தவரையிலும் முகமது நபி அவர்களுடைய வழிகாட்டிலின் அடிப்படையில் தான் முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அமைந்திருக்கிறது. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் என்று முகமது நபி சொல்லியிருக்கிறார்கள். இப்போ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிறருக்கு அது ஒரு பலன் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று சொன்னால், முகமது நபியை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் அந்த காரியத்தை செய்யக்கூடியவனாக இருப்பான். அதே போன்று முஸ்லிம்களுடைய வேத புத்தகமாகக்கூடிய திருமறை குரான் நமக்கு என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், ஒமன் அஹியாஹா ஃபக அன்னமா அஹியன் நாச ஜமியா, ஒரு மனிதரை வாழ வைத்தவர் எல்லா மனிதர்களையும் வாழ வைத்தவர் போலாவார் என்று நமக்கு ஒரு உபதேசத்தை செய்கிறது. என்ன சொல்லுது? அவருடைய கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு அவன் உயிர் வாழ்வதற்கு யாரேனும் உதவி செய்தால், எந்த விதத்திலும் உதவி செய்தால், அவனுடைய நன்மை என்பது இறைவனுடைய புறத்தில் எப்படி காணப்படுகிறது என்று சொன்னால், அவன் ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் செய்த ஒரு நன்மையாக அது கருதப்படுகிறது இறைவனுடைய பார்வையில். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம இந்த இரத்த தானம் என்பதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதன் மூலம் எத்தனையோ தாய்மார்கள், கருவுற்ற தாய்மார்கள் அவர்களுடைய வயிற்றிலே இன்னொரு கருவை சுமக்கக்கூடிய நேரத்திலே இன்னொரு கருவை உருவாக்கும் பொழுது அவருடைய உடலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் அந்த குழந்தைக்கு போகும். அப்ப இவர்களுக்கு, அந்த தாய்மார்களுக்கு அந்த அயன் குறைபாடு, இரும்பு சத்து என்பது குறைந்து இரத்த அணுக்கள் குறைந்து போகும். அப்ப நம்ம கேள்விப்படுவோம், நிறைய பெண்கள் அந்த ஊட்டச்சத்து குறைவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கேம்ப்ல கொடுக்கக்கூடிய இரத்தத்தை அவர்கள் பிரித்தெடுத்து சேப்பு அணுக்களாக அவர்களுக்கு கொடுப்பாங்க. அதே போன்று டெங்கு காய்ச்சல் போன்ற வைரல் ஃபீவர்கள் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு அவருடைய ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள் அது குறைந்து போகும். அப்ப அதை நிவர்த்தி செய்வதற்கு நாம் போன்றவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய அந்த WBC அவர்களுக்கு செலுத்தப்படும். அதே போன்று விபத்து போன்ற நேரங்களிலே அல்லது காயம்பட்டு ரத்தம் பீறிட்டு ஓடக்கூடிய அவர்களுக்கெல்லாம் அந்த பிளேட்லெட்ஸ் என்று சொல்லக்கூடிய தட்டை அணுக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பிளேட்லெட்ஸ் தான் அந்த ரத்தத்தை நிறுத்துவதற்காக போய் அந்த இடத்துல குமியும். ஆனால் அதான் நிற்காது, வெளியே வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் அதிகமான இரத்தப்போக்கு போனவர்களுக்கு இந்த பிளேட்லெட்ஸை ஏற்றப்படும். இப்படி ஒருவர் தரக்கூடிய அந்த இரத்த தானம் என்பது 3 வகையிலே இரத்த அணுக்களாக, சிகப்பணுக்களாக கொடுக்கப்படும், வெள்ளை அணுக்களாக கொடுக்கப்படும், தட்டை அணுக்களாக கொடுக்கப்படும் என்று பல்வேறு உயிர்களை காப்பதற்கு ரொம்ப அடிப்படையான ஒன்றாக இந்த இரத்த தானம் பார்க்கப்படுகிறது. எனவே இனி வரக்கூடிய காலங்களிலே, இன்னைக்கு ஒரு 30-40 பேர் இங்கே இரத்த தானம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற அளவு பிறருக்கு உதவுவதற்கு இரத்த தானம் என்பது ஒரு சிறந்த தானமாக இருக்கிறது. அதை அனைவரும் செய்ய வேண்டும் என்று நாம் சமூகத்தை நோக்கி ஒரு கோரிக்கை வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா இதுவரை பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை தெரியாத அர்த்தங்களுக்கு அர்த்தங்கள் எல்லாமே சொல்லப்பட்டார்கள். தொடர்ந்து வாங்க பேசலாம். பாய், உங்கள் பேர்? பாய், பேர் என் பேர் பஷீர். நீங்கள் எந்த கிளையில் இருக்கீங்க? மிஸ்மினா கிளை இருக்கு. என்னவா போயில செயலாளர் இருக்கு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ரத்த தானம் நடைபெற கொண்டிருக்குது. நிறைய பேர் பயப்படுறாங்க, அதாவது ரத்தம் குடியாமல் ஆயிருமோ, நமக்கு விட்டு ஏறாதா, இப்படி மனம் உங்களுக்கு நிறைய பயங்கள் இருக்கும் ரத்தம் கொடுக்க வரவங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அவங்களுக்கு நாங்கள் பண்பை சொல்லி கருத்துக்களை சொல்லி இது பண்ணுறோம். பயணமாக மற்ற மாதிரி கருத்துக்களை சொல்கிறோம். பயப்பட வேணாம் அப்படின்ற ஒரு ஆதரவு சொல்லி நீங்கள் பயப்பட வேணாம்னு சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து நீங்கள் சொல்கிற கருத்து, மக்களுக்கு சொல்கிற கருத்து, நீங்கள் ரத்த தானம் பண்ணுறீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? மக்களுக்கு சொல்கிற கருத்துன்னுட்டு, உங்களுடைய ரத்தத்தை வந்துக்கிட்டு இன்றைக்கி ஒரு ஆளுக்கு கொடுக்கலாமா, இந்த கேம்ல வந்தவங்க 4 பிரிக்கிறாங்க. 4 பிரித்து இதை வெள்ளை அணுக்களை எடுத்து டிங்கு காய்ச்சி கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஒரு குரூப்பாக 4 ஆளுக்கு கொடுக்குறாங்க. இல்லை ஒரு ஆள் கொடுத்தாவே எல்லா தரம் கொரோனா வந்துக்கிட்டு ஒரு ஆள் கொடுக்குறது வந்துக்கிட்டு 100 இந்த உலகத்துக்குள்ள அத்தனை பேர் ஆள் வச்சு சமன்னு சொல்கிறாப்புல. அப்போ நீங்கள் 4 பேர் கொடுக்கும்போது அப்போ அதை விட 4 பங்கா ஊரில் அப்படின்ட்டு கற்றுக்கணும்னு சொல்கிறோம். அவரோட கருத்து என்னன்னா, நீங்கள் ஒரு ஆளுக்கு உதவி செய்கிற உதவி பல பேருக்கு ஒரு நன்மையாக இருக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.